Hi everyone, this is Achievers Educational Academy. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் 5 பார்க்க போகிறோம். அத்தியாயம் 5 என்னன்னா ஈருயிர்கள். ஈருயிர்கள் ஈருயிர்கள் நம்ம ஈருயிர்கள் அப்படின்றதுல ரெண்டு எழுத்து, அதாவது ஐ அண்டு அவ் கொடுத்துருக்காங்க. நம்ம உயிரெழுத்துக்கள் முன்னாடியே பார்த்துருப்போம். அதில் ஐ அண்ட் அவ் மட்டும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதுதான் ஈருயிர்கள். ஈருயிர்கள்ன்றது ஒன்றும் இல்லைங்க. ஐ ஐ அப்படின்றத ஒரு பிரித்து சொல்லியிருக்கலாம். ஐ ஐ ஐ அதாவது ஆ இ அப்படின்ற மாதிரி மீனில் பிரிப்பாங்க. அதே மாதிரி அவ் அப்படின்றத ஆ உ அவ் ஆ உ அப்படின்ற மாதிரி. இப்போ ஸோ இங்கே ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்துருக்கு இல்லைங்களா? ஸோ அதை தான் ஈருயிர்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கும் நமக்கு குறிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐக்கு பாருங்கள், இந்த மாதிரி சின்ன ஒரு குறி. அதுவே அதை திருப்பி போட்டோம் அப்படின்னா அவுக்கு. இது ஐ, அதை அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா அவு. ஸோ நம்ம இதுக்குமே நிலை இருக்குது. கண்டிப்பாக நிலை இருக்குது. அதாவது எழுதும் இடம், எழுதும் நிலை இருக்குது இல்லைங்களா? ஐ எப்போவுமே முதல் இடத்துல எழுதுவோம். அவு மூன்றாம் இடத்துல எழுதுவோம். மூன்றாம் நிலை. எக்ஸாம்பிள் பார்த்துங்க. ஐ என்பதன் குறி முதலிடத்தில் எழுதப்படுகிறது. அவு என்பதன் குறி மூன்றாம் இடத்தில் எழுதப்படுகிறது. இப்போ பை, தை முதல் இடம் ப்ளஸ் முதல் இடம்னாலே நமக்கு முதல் நிலை. அப்போ முதல் நிலைன்றது கோட்டுக்கு மேலே பை, அடுத்து தை. இப்போ பாருங்கள், கௌரி கௌரி மூன்றாம் இடம் இல்லைங்களா? இங்கே வைக்க முடியாது. ஸோ கௌரி அந்த மாதிரி. மௌலி மௌலி மௌலி. அடுத்து பாருங்கள், சேர்த்து எழுத வாகுள்ள இடங்களில் ஈருயிர் குறி ஐ ஆரம்பத்திலோ முடிவிலோ சேர்த்து எழுதப்படும். எங்கெல்லாம் நம்ம சேர்த்து எழுத முடியுமோ அந்த இடத்துலலாம் நம்ம ஐ முன்னாடியோ அல்லது பின்னாடியோ சேர்த்து எழுதிக்கலாம். பின்னாடி எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா லை, கை, அந்த மேல் நோக்கிய ரை, இந்த இடங்கள் எல்லாம் நம்ம பின்னாடி இந்த மாதிரி ஐக்குரிய இங்கே, அதாவது இப்போ காலை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கா லை, நம்ம காக்கு வைக்கிறோம். லைக்கு இங்கே எப்படி வைப்போங்களா? அதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலைக்கு எதை வச்சுட்டு, அதாவது இது வராது. இப்போது காலை இப்படியே முடிச்சுட்டு இங்கே கா மட்டும் வச்சுட்டு அடுத்த ஸ்டோக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி தான் பண்ணணுமா? ஏன் இது தப்பா அப்படின்னு கேட்டால் இதுவும் கரெக்டு. ஸோ இதுவும் கரெக்டு. இது நம்ம இந்த மாதிரி ஒரு அடுத்த கை எடுத்து இந்த ஸ்டோக் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டோக்கோட எண்டிங்லேயே போட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு புது ரூல் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் ஐ போடலாம். எந்த இடத்துல எழுத வாட்டாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம ஐ போடலாம் அப்படின்றாங்க. 5 சரி, அது 5 5. அடுத்து பாருங்கள், மெய்க்குறிகள் மா, இம்பா, யா, ரா மேல் நோக்கிய ரா. ஈருயிர்குறி அவ் ஆகியவற்றோடு ஐ சேரும்போது வாகாக எழுதுவது கருதி அதன் ஒரு பக்க கோடு சேர்த்து எழுதப்படும். ஸோ இந்த ஸ்டோக்கெல்லாம் இந்த ஸ்டோக்குக்கு முன்னாடி ஐ வரும்போது ஐயோட ஒரு கோடு மட்டும்தான் நம்ம எழுதுவோம். அதுக்கு அடுத்த கோடு அடுத்த ஸ்டோக்கு உண்டானது வரும். இப்போ ஐமுகி பாருங்களேன், இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஐமுகி இந்த ஒரு பக்க கோடு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இன்னொரு பக்க கோடு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஐ போடுறோம், அதுலேருந்து இப்போ முகி போடணும்னா எப்படி போடுவீங்க? ஸோ இதோட சேர்த்து தானே வரும். அப்போ ஒரு பக்க கோடு தானே உங்களுக்கு தெரியுது. அதனால் ஒரு பக்க கோடு தான் போடுவோம். அதே மாதிரி ஐம்பால். இப்போ மாலை அழுந்திய குறி தானே நம்ம ஐம்பால் அப்படின்றோம். அதனால் ஐம்பால். அடுத்து ஐரோப்பா, ஐரோப்பா. இப்போ நீங்கள் ஐ போட்டாலுமே இது வரை தான் முடியும். இப்போ ராவுக்குமே நம்ம இதோட ஜாயின் பண்ணி தான் நான் போடுவோம். அதனால் முதல் பக்க குறி மட்டும்தான் போட முடியும் அப்படின்றாங்க. இப்போ அவ்வைக்குமே போடலாமே அப்படின்றாங்க. அவ் வை. இப்போ அவ்வைக்கு வை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அவ்வை அந்த மாதிரி அவ்வை இப்படி தானே போடணும் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஷார்ட் ஹேண்ட்ன்றது பேஸ்ட் ஆன் சவுண்ட்ஸ். என்ன கேட்குறீங்களோ அதை நம்ம எழுதுனா போதும். இப்போ இதை நல்லா படித்து பாருங்கள். அவ்வை, அதாவது அவ் ஐ, அவ்வை, அவ் ஐ அப்படின்றபோது அவ் ஐ, அவ்வை, அவ்வளோதான். அவ்வு ஐ. அடுத்து பயிற்சி கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாகவே. பயிற்சி பார்த்துங்க. பயிற்சி ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஈருயிர்குறி. ஈருயிர்குறியிலேயே இன்னும் கொஞ்சம் சில ஸ்ட்ரோக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஈருயிர்குறியிலே இந்த மாதிரி ரெண்டு இது லைக் ஒரு கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் இந்த மாதிரி ரெண்டு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்றத பாருங்கள். ஈருயிர்குறியிலேயே நம்ம இன்னும்
இப்போ ஆ, ஏ, இ, உ அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஐ, ஆய் அப்படி வரும். ஆவோட ஈ சேர்ந்து வரும். ஐ, ஆய் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இ, ஈ இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்களேன், ஈருயிர்க்குறி அதாவது ஐ அல்லது ஆய் என்பதற்கு முதலிடத்திலும் ஒய் அல்லது ஓய் என்பதற்கு இரண்டாம் இடத்திலும் உய் அல்லது ஊய் என்பதற்கு மூன்றாம் இடத்திலும் எழுதப்படுகிறது. அதாவது நல்லா பார்த்துக்கங்க, இந்த மாதிரி கிரேட்டர் தென் ஸ்ட்ரோக் நம்ம வந்து இந்த மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென்னே வச்சுக்குவோம் பழகுற வரைக்கும். இது வந்து எதுக்காக இந்த ஸ்ட்ரோக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ, ஐ அல்லது ஆய், அதே மாதிரி ஒய் அல்லது ஓய், அடுத்து வந்து உய் அல்லது ஊய் இந்த மூணுக்குமே வந்து இந்த மாதிரி கிரேட்டர் தென் ஸ்ட்ரோக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஸ்ட்ரோக் வந்து லெஸ் தென் ஸ்ட்ரோக் அப்படின்னு வச்சுக்குவோம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சில இடத்துல வந்து ஆவுக்குமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். அது வந்து பின்னாடி சொல்கிறேன். முதல் இடம்னாலே ஆக்கு தான் இந்த ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து வச்சுக்காதீங்க. இரண்டாம் இடத்துல வந்து நமக்கு எய் அல்லது ஏய் அப்படின்றோம். மூன்றாம் இடத்துல வந்தது வந்து இ அல்லது ஈ. ஸோ நாங்கள் வந்து ஆ, ஈ தான் எழுதுறேன் அப்படின்னா, அது வந்து அதோட நீங்கள் ஈ வந்து சேர்த்துக்கணும். அதாவது இ இந்த யா போட்டு யாவுக்கு உண்டான மெய்க்குறி யாவோட மெய் எழுத்து. எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்கள். இப்போ தாய் ஆய்க்கு நம்ம இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா? காய் அப்படின்னு இருக்குது. இப்போ காய் வந்து நம்ம கா போட்டு ஈ போட்டாலும் கரெக்டு தான். ஸோ அதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி கா போட்டு முதல் இடத்துல ஆய் போடுறாங்க. இப்போ ஸோ இதுக்குமே வந்து நம்ம வந்து இடம் கொடுப்போம். இப்போ ஐ அல்லது ஆய் அப்படின்னா முதல் இடம், அதே மாதிரி ஒய் அல்லது ஓய் அப்படின்னா இரண்டாம் இடம், உய் அல்லது ஊய் அப்படின்னா மூன்றாம் இடம். அதே மாதிரி இந்த குறிக்குமே வந்து லெஸ் தென் குறி வச்சுக்கோங்களா. இது வந்து ஆ வந்து முதலிடம், அது வந்து சில இடத்துல மட்டும்தான் வரும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஏ வந்து இரண்டாம் இடம், ஈ வந்து மூன்றாம் இடம். இப்போ பாருங்கள், காய். அடுத்து தாய், தா போட்டு ஆய்க்குறி முதல் இடத்துல போடுறோம். அடுத்து தோய்ன்றது இத்து ப்ளஸ் ஓ. அப்போ நமக்கு என்ன வரும்? இரண்டாம் இடத்துல நம்ம ஸ்ட்ரோக் இருக்கணும். அடுத்து ஓய் அப்படின்றது இரண்டாம் இடத்துல வந்து நம்ம இந்த ஈருயிர்க்குறியை போடணும். தோய், நோய், இது பாருங்கள் தூய்மை. இதே மாதிரி இப்போ நம்ம குறுக்கு அத்தியாயம் 3 பார்த்தோம் இல்லைங்களா? அத்தியாயம் 3ல் வந்து மூன்றாம் இடம் வந்து அடுத்த ஸ்ட்ரோக்கோட முன்பகுதியில் மூன்றாம் இடத்துல வைப்போன்றீங்களா? அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரோக்கையுமே வந்து வைப்போம். தூய்மை. இன்னொரு விஷயம், இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, எந்தெந்த ஸ்ட்ரோக்லலாம் இ அல்லது யா வந்து வருதோ அங்கெல்லாம் இந்த ஈருயிர்க்குறியை நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுமோன்னு கிடையாது. பட் 90% ஆஃப் பிளேசஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது அந்த 10%ல் வந்து வந்துடும். இப்போ தூய்மை உண்டான ஸ்ட்ரோக்கு மட்டும் போட்டு தூய் அதாவது ஊய் இத்து போட்டுக்கிட்டோம். ஊய் அப்படின்றது தேர்டு பிளேஸ் இல்லைங்களா? தேர்டு பிளேஸ்னால் அடுத்த ஸ்ட்ரோக்கோட முன்பகுதியில் மூன்றாம் இடத்துல வைப்போம். தூய்மை. அடுத்து நோய்மை. நோய் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நோய் இது. இப்போ மை எப்படி போடும்? நோய்மை. அடுத்து பாருங்கள், ஈருயிர்க்குறி இந்த மாதிரி லெஸ் தென் சிம்பிள் மாதிரி எய் அல்லது ஏ என்பதற்கு இரண்டாம் இடத்திலும் இ அல்லது இ என்பதற்கு மூன்றாம் இடத்திலும் எழுதப்படுகிறது. எடுத்துக்காட்டு தேய் அல்லது தீத்து. அடுத்து இந்த சிம்பிள் என்ற ஈருயிர்க்குறி உயிரெழுத்து ஈயோடு சேர்ந்து வரும் உயிரொலியை காட்ட வாகுள்ள இடங்களில் உயிர்க்குறி ஈ புள்ளியிடும் இடத்தில் தனித்து எழுதப்படும். அதாவது இந்த மூணாவது இது இருக்குது இல்லைங்களா? இந்த ஈ பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து அதோட இய அப்படின்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு இது மட்டும் இய அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறியாமை. அந்த கடைசி ஈக்கு உண்டான குறி மட்டும் 3 இடங்களில் யூஸ் பண்ணுவோம். இது மட்டும்தான் ஈக்கு வரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அறியாமை, நான் முன்னாடி சொல்லுங்களா, எங்கெல்லாம் இ அண்டு யா வருதோ அந்த இடங்களில் இந்த பெரும்பாலும் நம்ம இந்த ஈருயிர்க்குறியை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அறியாமை, இயாமை, அறியாமை. குவியல், உரியது, உரிது, உரியது. அடுத்து ஆரம்பத்திலோ முடிவிலோ ஆய் வரும்போது சேர்த்து எழுத்தும் வாகு கருதி சில இடங்களில் முன்னாடி சொன்னீங்களா, இந்த லெஸ் தென் சிம்பிள் முதல் இடத்துல ஆ அல்லது
ஐ அல்லது ஆய்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆய்ந்து பாருங்கள், ஆய்ந்து அல்லது ஆய்வு, ஆய்வு. போவாய். அடுத்தது வந்து பாருங்கள், இப்போ நம்ம ஐக்கு வந்து முடியிற இடத்துல வந்து வாட்டமாக இருக்கும்போது இப்போது காலை அப்படின்னு எழுதணும். காலை இந்த இடத்துல முடியுது அப்படின்னா, வாட்டம் இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே நம்ம வந்து அந்த ஐக்கு உண்டான குறி போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஆய்க்கும் கடைசியில் வந்து முடியிற இடத்துல அந்த ஆய் சிம்பிள் வந்து போட்டு விட்டுறலாம். ஆய் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து போடணும். போவாய், போவாய், போவாய். அடுத்து பாடினாய், பாடினாய், பாடினாய். அடுத்து பாருங்கள், ஆரம்பத்தில் லெஸ் தென் குறி என்ற ஈருயிர் குறியை ஆய் என்பதற்கு சேர்த்து எழுதும்போது குறித்தொடர் முதல் நிலையில் மேலே எழுதப்பட்டிருப்பதை காண்க. ஏ என்பதற்கு சேர்த்து எழுதும்போது குறித்தொடர் இரண்டாம் நிலையில் எழுதப்பட்டிருக்கும். இது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆய் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நம்ம அதை வந்து முதல் இடத்துல எழுதுறோம் இல்லைங்களா? அப்போ ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம இரண்டாம் நிலை தரப்போகிறோம். ஸோ சரி, ஏய்ப்பு, அடுத்து ஏய்த்து, அந்த மாதிரி. அடுத்து மூயுர் குறி. ஸோ இதுவுமே நம்ம வந்து யா வரிசையில் வர்ற வார்த்தைகளுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். உயிர் குறின்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ இருயுயிர் குறி பார்த்தோம் இல்லைங்களா? அதோட இன்னொரு சிறிய கோடு வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இருயுயிர் குறி என்னென்ன பார்த்தோம்? ஐ பார்த்தோம், அவு பார்த்தோம், ஆய், உய் அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இ அல்லது ஏஐ பார்த்தோம் இல்லைங்களா? இதோட இன்னொரு கோடு, அதாவது ஐ வந்துச்சு அப்படின்னா இதோட கீழே, அதே மாதிரி அவு வந்துச்சு அப்படின்னா இன்னொரு கோடு மேலே, ஆய் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி, அடுத்து இ வந்துச்சு அப்படின்னா இன்னொரு கோடு கீழே. இந்த இப்போ 3 கோடு வருது இல்லைங்களா? இதை தான் மூயுர் குறி அப்படின்றாங்க. அது எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஈருயிர் ஒலியை தொடர்ந்து எந்த உயிரொலி வந்தாலும் அதனை குறிக்க ஈருயிர் குறியோடு ஒரு சிறு கோடு சேர்க்கப்படும். இப்போ கடையாணி, இப்போ கடை கடை நீ கடை கடை கடையா டையா, அதாவது ஐ ஆ கடையாணி. அப்போ வந்து 3, அதாவது ஐயோட வந்து இன்னும் ஈருயிர்குறி ஐயாணி, ஐன்றதே ஒரு ஈருயிர்குறி இல்லைங்களா? அடுத்து அதோட இன்னொரு ஆ வருது. ஸோ 3 உயிர் வருது இல்லைங்களா? ஐயை நம்ம எப்படி பண்ணுவோம்? ஆ ப்ளஸ் இ அப்படின்னு இருப்போம். இப்போ இங்கே 3 உயிர்குறிகள் வருது, அதுதான் 3 உயிர்குறி. அதுக்கு உண்டான குறிகள் தான் இந்த 3 கோடுகள் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. அடுத்து முறையீடு, முறைடு. அப்போ இந்த இடத்துல ரைக்கு உண்டான இடத்துல இன்னொரு கோடு போட போகிறோம், முறையீடு. அடுத்து நோயாளி, நோயாளி, நோய் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நோயாளிக்கு உண்டான கொடுக்குறோம். இப்போ நோயாளி, யா வந்துருக்கு இல்லைங்களா? அப்போ இன்னொரு கோடு நோயாளி. அடுத்து பாருங்கள், வை என்பதை காட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன இது ஸ்ட்ரெயிட் லைன் தான், மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், சைடில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் என்ற குறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முதலிடத்தில் எழுதப்படும். பின்வரும் கோடுகளோடு வாகாக சேர்த்து எழுத வசதியுள்ள இடங்களில் ஆரம்பத்தில் சேர்த்து எழுதப்படும். ஸோ இதுவுமே வந்து முதலிடம், முதல் நிலை. வயது, எங்கெல்லாம் வை அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த குறியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல எழுத வாட்டமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம இதை முதல்லையே எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கா ரா, மேல் நோக்கிய ரா முன் வை வந்தால் வாகாக எழுத கருதி வை என்பதன் ஒரு பக்க கோடு மாத்திரம் எழுதப்படும். இப்போ வைகை, அப்போ வாவில் வந்து நம்ம மேலே ஒரு கோடு கீழே ஒரு குறுங்கோடு இருக்குது இல்லைங்களா? இப்போ கா அண்டு ரா வரும்போது வாட்டமாக இருக்கிறதுக்காக ஒரு பக்கம் தான் எழுதுவோம். இது நம்ம ஐலேயே பார்த்தோம். பிகாஸ் நம்ம வை இப்படி தான் எழுத போகிறோம், கைன்றது இதே இதில் தான் வரப்போகுது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு கோடை மட்டும் போட்டு கைக்கு உண்டானதை போட்டு விட்டுலாம். அடுத்து வைரி, வைரி சேம் கான்செப்ட், ஐக்கு பார்த்த மாதிரியே. அடுத்து பாருங்கள், வசதியற்ற இடங்களில் எல்லாம் வை என்பதற்கு மெய்க்குறி வா போட்டு ஈருயிர் ஐ தான் எழுதப்படும். ஸோ எங்கெல்லாம் வந்து நமக்கு வாட்டம் இல்லையோ அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி தான் போடுவோம். இப்போ கோவைன்னு இருக்குது, வைனாலே நமக்கு இந்த குறி தானே. இப்போ கோவை இந்த மாதிரி போடலாமா அப்படின்னா இது வந்து தப்பு. நம்ம அந்த இடத்துல முழு வைக்குறியை தான் வந்து போடணும். கோவை, இது 2ஆம் பிளேஸ் எழுதணும், கோவை. அடுத்து ரவை. அடுத்து பாருங்கள், சுருக்கப்பட்ட யா. யாவுக்குமே வந்து நம்ம இங்கே ஒரு மாற்றுக்குறி வந்து கொடுக்குறாங்க. யா மட்டும் தனியாக வர இடத்துல, அதாவது சின்னதாக இந்த மாதிரி சின்ன கர்வுடு செமி சர்க்கிள்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும். 2 எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ அந்த அதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 குறிகள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயக்க,
இயக்க சின்னதாக இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யமுனை, யமுனை, யாக்கை. அடுத்து உங்களுக்கு சில பயிற்சி கொடுத்துருக்காங்க. பயிற்சி நீங்களாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஈருயிர்க்குறி ஐ, ஆய் அந்த இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் எந்த குறி வந்து போடுவோம் அப்படின்றதே உங்களுக்கு வந்து டவுட்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஒன்ஸ் வந்து இது நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பீடில். பயிற்சி 15 வந்து எழுதிடுங்க. அடுத்து தனிக்குறி சொற்கள். ஸோ தனிக்குறி சொற்கள் வந்து பார்ப்போம். ஏனென்றால், ஏனென்றால்ன்றது அழுந்திய புள்ளி, ஏனென்றால். அடுத்து என்றாலுக்கு 2ஆம் இடத்துல அழுந்திய புள்ளி. என்றால் ஏன் வந்து இந்த மாதிரி புள்ளி கொடுக்குறாங்கன்ட்டு பின்னாடி அடுத்த ஒரு ரூல் வரும், அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். இருக்கிறது அப்படின்றது நம்ம ரா ஸ்டோக் போடுவோம் இல்லைங்களா, மேல் நோக்கிய ரா, அதில் வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி ரா, இருக்கிறது அல்லது இருக்கின்றன. அடுத்து ஆயினும், ஆய்க்குறி முதல் இடத்துல போட்டோம் அப்படின்னா ஆயினும். அடுத்து 2ஆம் இடத்துல போட்டோம்னா ஆன போதிலும். நம்ம யா ஸ்டோக் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து வரை, மேல் நோக்கிய அந்த சர்க்கிள், செமி சர்க்கிள், அது வந்து வரை. அடுத்து ஏ ஸ்டோக் மட்டும் போட்டோம் அப்படின்னா என்ற அல்லது என்று. அதுவே வந்து கீழ் நோக்கிய ஏ போட்டோம் அப்படின்னோம்னா ஏற்கனவே. அடுத்து வைக்குறி வந்து வைத்த, வைத்து, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 80 பாஸ்டோக்கு, அதில் வந்து ஒரு சின்ன சைஸு 2ஆம் இடத்துல போட்டோன்னா 80. அடுத்து பாருங்கள், இந்த குறி, அதாவது ஆ குறி மாதிரி, இது வந்து ஆவது இல்லை வது, தாவது, அந்த மாதிரி இது சின்னதாக போடணும். அடுத்து பாஸ்டோக்கு முதல் இடத்துல போட்டோம், அதாவது குட்டியாக, அது வந்து படி, பட, பட்டை. அடுத்து டாஸ்டோக்கு அதே மாதிரி குட்டியாக 2ஆம் இடத்துல போட்டோம்னா தது, கொடுத்தது, கேட்டது, கொடுத்தது, அந்த மாதிரி. அடுத்து இச்சா ஸ்டோக்கு சின்னதாக போட்டோம் அப்படின்னா தக்க அல்லது தக்கது. இந்த 4 ஸ்டோக்கும் பாருங்களேன், ஸ்டார் போட்டிருக்கிற 4மே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு வார்த்தையோட எண்டிங்கில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கொடுத்தது, கொடுத்ததாவது, கொடுக்கப்பட்ட, கொடுத்தது, கொடுக்கத்தக்கது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஸ்டார்டிங்கில் வராது, ஒரு வேர்டுக்கு பின்னாடி தான் வரும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அடுத்து கூடாது, ஒரு வார்த்தை நெகட்டிவ் சென்டென்ஸில் வந்து கூடாது அப்படின்ட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்குன்னா கேட்க அப்படின்ட்டு எழுதிட்டு கேட்க, அதுக்கு கீழே வந்து ஒரு கோடை போட்டு விட்ருங்க. இந்த கோடு போட்டோம் அப்படின்னா அது கூடாது அப்படின்ற மீனிங். ஸோ கொஞ்சம் கோடுமே வந்து கொஞ்சம் பெருசாக போடுங்க. பிகாஸ் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னா கேட்க, இந்த கா வந்து அது உயிர்குறி கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு கீழே 2க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி வந்து அந்த கூடாது போடுங்க. அதுக்குன்னு ரொம்ப கீழேவும் போடாதீங்க, அடுத்த லைனுக்கு வந்துடும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி அங்கே சின்ன கோடு போட்டிருக்கோம், அது கூடாதுங்கிறதுக்கு வரும் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், என்றால் என்பது தனித்து வந்தால் எழுதும் வரியின் மேல் என்றால் என்பதற்குரிய தனிக்குறி எழுதப்படும். தனிக்குறி இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டாட், அழுந்திய புள்ளி, அந்த வந்து ஏதாவது ஒரு வார்த்தையோடு சேர்ந்து வரும்போது அந்த வார்த்தையோட கடைசியில் வந்து இந்த மாதிரி அதோட தனிக்குறி சொல்ல வந்து வச்சுக்குவாங்க. அடுத்து, ஆனால் ஒரு வார்த்தைக்கு பின் வரும்போது வசதியுள்ள இடங்களில் அதற்கு முன் வரும் கோட்டின் முடிவில் ஒட்டினாற்போல் இந்த புள்ளி வைக்கப்படும். அது அடுத்த அந்த ஸ்டோக்கோட பக்கத்துலேயே வந்து முடிஞ்ச எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த அதில் கடைசியாக இந்த ஒரு டாட் வச்சோம் அப்படின்னா என்றால் அப்படின்ற வந்து அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஒரு வார்த்தைக்கு பின் படி, பட, பட்ட, தக்கது என்பன வந்தால் முறையே மேலே தனிக்குறி சொல்லியே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 2 குறி என்ற குறிகள் சேர்த்து எழுதப்படும். ஆரம்பத்தில் இவை எழுதப்படுவது, இது மேலேயே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளபடி, உள்ளபடி. அடுத்து பாடுபட ஆர் பாடுபட்ட, பாடுபட, பாடுபட்ட, கேட்கப்பட்ட. ஸோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பயிற்சி 16 பாருங்கள். பயிற்சி 16 இதை ஒரு வாட்டி வந்து நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பயிற்சி 17 பாருங்கள். நமக்கு எப்போவுமே ஸ்டோக் கொடுத்துட்டு நம்ம சென்டென்ஸாக டிரான்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இங்கே வந்து சென்டென்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை ஸ்டோக்கில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்காம டெஸ்ட்டு மாதிரி எழுதி பாருங்கள். அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோம்ஒர்க் எழுதுங்க. ஸோ இதோட அத்தியாயம் 5 ஈருயிர்க்குறிகள் வந்து முடியுது. ஈருயிர்க்குறிகளை நம்ம ஐ, ஔ இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து ஐ, ஆய்,
இதுக்கான குறிகள்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். அதுலேயும் அந்த குறிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது மறந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன கரெக்டாக அந்த குறி வந்து கரெக்டாக போடலை அப்படின்னா வார்த்தையோட அர்த்தமே வந்து மாறிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த அத்தியாயத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.